எல்லாருக்கும் வணக்கம். நாங்க திருவருட்பயனில இன்றைக்கு பார்க்க போறது 88வது குறள். குறள் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறோம், யவ்வை வாழ்விக்கும். யவ்வைன்றது உயிரென்று நாங்க போன இதுல பார்த்தனாங்க. அப்ப வாசி அருளி யவ்வை வாழ்விக்கும் மற்று அதுவே ஆசில் உருவமுமா மங்கு. அப்ப வ சி என்ற சொற்களா அத வ சி அருளி யவ்வை வாழ்விக்கும் மற்று அதுவே ஆசில் உருவமுமா மங்கு. அப்ப இதுக்கு என்ன விளக்கம் சொல்லினோம்டா, முந்திய செய்யுளில் சிவ முதலாக ஓதினால் பிறப்பு நீங்கும் என்று கூறப்பட்டது. முந்தியன்னா நாங்க முதல் பார்த்த செய்யுள்ள இது 87வது செய்யுள்ள பார்த்தமே, பிறவி நீங்க என்று சொல்லி. அப்ப அத சொன்னா சிவமுதலாக அந்த திருவைந்தெழுத்தை சொல்லிக்க பிறவி இல்லாம போகும். அப்ப சிவம் முதலாக ஓதுவது எப்படி பிறப்பினை நீக்கும் என்ற வினாவுக்கு இச்செய்யுளில் விடை கூறப்பட்டுள்ளது. அப்ப அது எப்படி ஓத வேணும் என்ற வினாவுக்கு இங்க விடை சொல்லினான் இந்த செய்யுள் 88வது செய்யுள்ள. அப்ப அடுத்த தலைப்பு அருள் ஆன்மாவை வாழ்வித்தல். பிறப்புக்கு அஞ்சி வீடு பேற்றை விரும்பிய மாணாக்கன் சைவ ஆசாரியாரை அடைந்து முதலில் சமய தீட்சை பெற்று சரியையில் நிற்பான். அப்ப பிறக்கக்கூடாது, இனி பிறக்கக்கூடாது, வீடு பேர் அடைய வேணும், முத்தி அடைய வேணும் என்று விரும்பிய மாணாக்கன் தான் முதல்ல என்ன செய்வான், சமய ஆசாரியார்கிட்ட போய் சமய தீட்சை பெற்று சரியை நெறியில நிற்பான். நாங்க தீட்சையில ஒவ்வொரு வகை இருக்கு, எப்படி எப்படி எந்த படிமுறையில போக வேணும் என்றெல்லாம் படிச்சுனாங்க. அப்ப முதல்ல சமய தீட்சை பெற்று சரியையில் நிற்பான். பின்பு விசேட தீட்கை பெற்று, தீட்கை என்று இந்த புத்தகத்துல சொல்லினோம், தீட்சை என்று நாங்க எடுப்போம், இதை வடமொழியில சொல்லுதன்னு நினைக்கிறேன். அப்ப பின்பு விசேட தீட்சை பெற்று கிரியையிலும் பின் யோகத்திலும் நிற்பான். அப்ப முதல் என்ன சமய தீட்சை பெற்று சரியையில நிற்பார், பிறகு விசேட தீட்சை, அடுத்த படிநிலை விசேட தீட்சை. ரெண்டாவது முதல் சமய தீட்சை, ரெண்டாவது விசேட தீட்சை பெற்று என்ன செய்வார், கிரியையிலையும் பிறகு யோகத்திலையும் நிற்பார். அந்நிலையிலையும் பேரின்பம் விளையாமையால் ஞானாசிரியரை அடைந்து அவர் பால் அடைக்கலம் புகுவான். அப்ப இப்படியெல்லாம் செய்து கொண்டு வரைக்க அவனுக்கு அங்க பேரின்பம், அந்த விரும்பிய மாணாக்கனுக்கு அங்க பேரின்பம் விளையாமையால ஒரு ஞானாசிரியரை அடைந்து அவர் பால் அடைக்கலம் புகுவான். முதல் சைவ ஆசாரியாரு, அது வேற இது வேற ஞானாசிரியர். இப்ப ஒரு ஞானாசிரியர்கிட்ட போறான் அடைக்கலம். ஞானாசிரியர் நிர்வாண தீட்சையால் அவனது சஞ்சித கன்மங்களை போக்கி இனி நீ திருவருளை துணையாக கொண்டு நின்மல சாக்கிரம் முதலிய படிநிலைகளில் நின்று ஒவ்வொன்றையும் கடந்து 4ஆம் 5ஆம் நிலைகளாகிய துரியம் துரியாதீதங்களை அடைந்தால் உனது சீவத்தன்மை நீங்கி நீ சிவமாய் என்று உபதேசிப்பார். சிவமாவாய் என்று உபதேசிப்பார். என்ன சொல்லப்படுதென்றால், அவர் ஞானாசிரியர்கிட்ட போறாதானே. அப்ப ஞானாசிரியர்கிட்ட போன உடனே ஞானாசிரியர் நிர்வாண தீட்சை, சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை. அப்ப நிர்வாண தீட்சையால அந்த மாணாக்கனுடைய சஞ்சித கன்மங்கள் எல்லாத்தையும் போக்குவார், இல்லாமல் செய்திடுவார், அழித்திடுவார். எங்களுக்கு தெரியும், கன்மங்கள் 3 வகை, பிராரத்துவம், சஞ்சிதம், ஆகாமியம், எப்படி எப்படியெல்லாம் வருதுண்டு நாங்கள் படிச்சுனாங்க. அதை திருப்பி திருப்பி சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். சத்யா மேடம் தான் என்னன்னு தெரியல. அப்ப இனி நீ திருவருளை துணையாக கொண்டு நின்மல சாக்கிரம் முதலிய படிநிலைகளில் நின்று ஒவ்வொன்றையும் கடந்து 4ஆம் 5ஆம் நிலைகளாகிய துரியம் துரியாதீதங்களை அடைந்தால் உனது சீவத்தன்மை நீங்கி நீ சிவமாவாய் என்று உபதேசிப்ப. அப்ப என்ன சொல்றார், இப்படி சஞ்சித கர்மா எல்லாத்தையும் அழிச்சு போட்டு நிர்வாண தீட்சையால இனி நீ திருவருளை துணையாக கொண்டு, நாங்க முந்தின குறள்கள்ல போன அதிகாரம் நினைக்கிறேன், 8வது அதிகாரத்துல
நின்மல சாக்கிரம் அல்ல இதுல தான் பார்த்துனாங்க. சின்மல சாக்கிரம், நிம்மல சொப்பனம் 5 நிலைகள் இருக்குத்தானே. அப்ப அதுகில 4ஆம் 5ஆம் நிலைகள் எது? துரியம், துரியாதீனம். நிம்மல சாக்கிரம், நிம்மல சொப்பனம் எல்லாம் பார்த்துனாங்கல்லானே. அப்ப இதுல 4வது 5 நிலைகள்ல துரியம், துரியாதீதம். நின்மல துரியம், நின்மல துரியாதீதங்களை அடைஞ்சியண்டா நீ உண்ட சீவத்தன்மை நீங்கி, சீவத்தன்மை நீங்கி நீ சிவமாவாய் என்று உபதேசிப்பார் ஞான ஆசிரியர். அவ்வுபதேசத்தை பெற்ற மாணாக்கன் அதில் உறைந்து நின்று முத்தி பஞ்சாக்கரத்தை கணித்து சிவமாம் தன்மையை தலைப்படுவான். அப்ப அந்த உபதேசத்தை ஞானாசிரியர்கிட்ட இருந்து இப்படியான உபதேச நிர்வாண தீட்சியால என்ன அவர் சொன்னார்ன்றத அந்த உபதேசத்தை பெற்று அதில நின்று முத்தி பஞ்சாட்சரத்தை, முத்தி பஞ்சாட்சரம் என்று படிச்சுனாங்களே திருவந்தலத்து, அதை ஓதி சிவமாம் தன்மையை தலைப்படுவான். அந்த முத்தி பஞ்சாட்சரம் திருவந்தலத்தை ஓதுவார். இது முத்தி பஞ்சாட்சரம் சிவாய. முத்தி பஞ்சாட்சரத்தில் சிவன் முதலில் நிற்க, அவன் கீழ் அருள் நிற்க, அருளின் கீழ் ஆன்மா நிற்கிறது. அப்ப முத்தி பஞ்சாட்சரம் சிவாய. அப்ப முதல் சி என்றது சிவனை குறிக்குது, வா என்ற எழுத்து அருளை குறிக்குது, பிறகு ய வந்து ஆன்மா. அப்ப முதல்ல சிவன் நிற்க, அவனுக்கு கீழே அருள் நிற்க, அருளுக்கு கீழே ஆன்மா நிற்கிறது. எனவே அருளே ஆன்மாவின் சீவத்தன்மையை நீக்கி அதனை சிவம்பால் சேர்த்து சிவமாம் தன்மை பெருவாழ்வில் வாழச் செய்யும். அப்ப அருள் என்ன செய்யுது? ஆன்மாவின் சீவத்தன்மையை நீக்கிட்டு, அருள் வந்து ஆன்மாவின் சீவத்தன்மையை நீக்கி அதனை சிவன்பால் சேர்க்குது. அந்த அருள்தான் சிவன்பால் சேர்க்குது எதை? ஆன்மாவை. சிவமாம் தன்மை பெருவாழ்வில் வாழச் செய்யும். அப்ப சிவமாம் தன்மை என்று சொல்லப்படுது இல்லையா, சிவன் என்று அங்க சொல்லல, அந்த தன்மையிலே அதை வாழச் செய்யும். இதனையே வா சி அருளி எவ்வை வாழ்விக்கும் என குறிப்பிட்டார் ஆசிரியர். அப்ப அந்த நாங்க முதல் அந்த குறள்ல சொல்லுவதுதானே வாசி, அதுக்குத்தான் இங்க சொல்லப்படுகிறது. அடுத்தது அருளுடம்பு என்ன விளக்கம் என்று பார்ப்போம். உயிர் இன்ப துன்பங்களை நுகர்தற்கு இடமாயிருப்பது உடம்பு. அப்ப இந்த உடம்பு இல்லாட்டிக்கு எங்களால இன்ப துன்பங்களை நுகர முடியாது. நாங்கள் என்னென்னத்தை அனுபவிக்கிறோம் என்று நாங்க பார்த்தனாங்க. அப்ப இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு இடமாக இருக்கிறது இந்த உடம்பு. இது மாயையினால் ஆகியது. இது எப்படி என்றெல்லாம் நாங்க உண்மை விளக்கத்துல பார்த்தனாங்க. இது மாயையினால் ஆகியது. மாயையின் காரியமாகிய உலக போகத்தை உயிர் நுகர்வதற்கு மாயையின் மற்றொரு காரியமாகிய உடம்பு துணை செய்வது பொருத்தமே. அப்ப மாயையின் காரியம் தானே இதெல்லாம், தனு கரண பூன போகம் என்று பார்த்துனாங்க. அப்ப மாயையின் காரியமாக உலக போகத்தை, உலகத்துல இருக்கிற போகங்களும் மாயின் காரியம் தானே. அப்ப உயிர் நுகர்வதற்கு மாயையின் காரியமாகிய உடம்பு துணை செய்வது பொருத்தமே. அப்ப உலக பொருட்களை நுகர்வதற்கு இந்த உடம்பு தான் துணை செய்யுது, அது பொருத்தம் என்று சொல்லினாம். அப்ப மாயையில இருந்துதான் தனு கரண புவன போகம் எல்லாமே வந்தது. இப்பெத்த நிலை நீங்கி சிவத்தை அணைந்த காலத்தில் உயிர் பேரின்ப நுகர்ச்சியை தலைப்படும். அப்ப இப்ப இது எல்லாமே பெத்த நிலை, முத்தி நிலை பெத்த நிலை என்று சொல்றாங்க. பெத்த நிலையத்தான் கட்டை நிலையண்டம். அப்ப இப்பெத்த நிலை நீங்கி சிவத்தன்மை அணைந்த காலத்தில் உயிர் பேரின்ப நுகர்ச்சியை தலைப்படும். அப்ப பெத்த நிலை, இந்த நிலை நீங்கி சிவத்தை அணைந்த காலத்துல என்றா சேர்ந்த காலத்துல உயிர் வந்து பேரின்ப நுகர்ச்சியை தலைப்படும். பேரின்பம் என்பது உலக இன்பத்துக்கு முற்றிலும் வேறானது.
அப்ப பேரின்ப நாங்க சொல்லுவோம் ஒரு சந்தோஷம், அது ஒரு டெம்பரரியா தான் இருக்கும். அப்ப அதுக்குத்தான் நீங்க சொல்லினோம். பேரின்பம் என்பது உலக இன்பத்திற்கு முற்றிலும் வேறானது. நாங்க உலக இன்பம் என்று பார்த்தனாங்க, இறை இன்பம் அண்டு என்னென்று பார்த்தனாங்க. 2க்கும் உள்ள வித்தியாசம் எல்லாம் பார்த்தனாங்க. அப்ப பேரின்பம் என்பது உலக இன்பத்துக்கு முற்றிலும் வேறானது. அவ்வாறாக உலக நுகர்ச்சிக்குரிய மாயா காரியங்களாகிய அதே உடம்பு பேரின்ப நுகர்ச்சிக்கும் உதவியாகும் என்பது எப்படி பொருந்தும்? எனவே மாயேயமாகிய இந்த உடம்பு பேரின்ப நிலைக்கு உதவாது என்பது வெளிப்படை. இது கேள்வி கேட்கினான். எப்படி இந்த முற்றிலும் வேறாண்டு சொல்லினான். அப்ப அவ்வாறாக உலக நுகர்ச்சிக்குரிய மாயா காரியங்களாகிய இதே உடம்பு, இந்த உடம்பால தானே நாங்க உலக நுகர்ச்சிகளை எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். நுகர்ச்சி என்றா அனுபவிக்கிறத தான் சொல்லிப்படுது. அப்ப நுகர்ச்சிக்குரிய மாயா காரியமாகிய இந்த உடம்பு இதுதானே நுகருது எல்லாத்தையும். பேரின்ப நுகர்ச்சிக்கும் உதவியாகும் என்பது எப்படி பொருந்தும்? இந்த உடம்பு தான் பேரின்ப நுகர்ச்சிக்கும் பொருந்தும் என்று சொல்றது எப்படி பொருந்தும்? உலக காரியங்களைத்தான், உலக பொருட்களை தான் இந்த உடம்பால நாங்க நுகர்றோம். அதே போல பேரின்பத்தை நுகர்றதுக்கும் இந்த உடம்பு எப்படி பொருந்தும், உதவியா இருக்கும், எப்படி உதவியா இருக்கும் என்று சொல்றது எப்படி பொருந்தும் என்ற கேள்விதான் கேள்படுது. எனவே மாயேயமாகிய இந்த உடம்பு பேரின்ப நிலைக்கு உதவாது என்பது வெளிப்பட. அதனால தான் இந்த மாயேயமாகிய இந்த உடம்பு பேரின்ப நிலைக்கு உதவாது என்பது வெளிப்படை. மாயேயம்ண்டா என்னென்னலாம் நாங்க பார்த்துட்டோம். ஒருண்மை இங்கே அறிதற்கு உரியது. ஓருண்மை இங்கே அறிதற்கு உரியது. மாயை அதன் காரியமாகிய மாயேயம் கன்மம் என்னும் மூன்றும் திரோதான சக்தியும் ஆகியவை ஆன்மா நின்ற நிலைக்கு ஏற்ப நிற்கும். என்ன சொல்லினா? மாயை அதன் காரியமாகிய மாயேயம், மாயேன்ற காரியம்தான் மாயேயம். கன்மம் என்னும் மூன்றும் என்றா அதுக்குள்ள 3 வருது. சஞ்சிதம், பிராரத்துவம், ஆகாமியம். அதுதான் கன்மம் என்னும் மூன்றும் என்று சொல்லியிருக்கிறான். திரோதான சக்தியும் ஆகியவை ஆன்ம நின்ற நிலைக்கு ஏற்பவே நிற்கும். அப்ப இதெல்லாம் ஆன்ம நின்ற நிலைக்கு ஏற்ப நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. திரோதான சக்தி மருட்காலத்தில் மருளையும் அருட்காலத்தில் அருளையும் நிற்கும் என்பது நாம் அறிந்தது. அப்ப திரோதான சக்தி தான் எங்களுக்கு மறைச்சு எல்லாத்தையும் பெத்த நிலையில வருது. பிறகு நாங்கள் படிப்படியாக எங்களுடைய அறிவு இதன் நீக்க அந்த திரோதான சக்தி தான் அருட்சக்தியா மாறுதன்னு எல்லாம் பார்த்துனாங்க. அப்ப அதுதான் மருட்காலத்தில மருளாயும் அருட்காலத்தில அருளாய் நிற்கும் என்பது நாம் அறிந்தது. ஆன்மா ஆணவத்தினின்றும் நீங்கிய பொழுது திரோதான சக்தி அருட்சக்தியாய் மாறிவிடுதல் போல மாயை முதலியனவும் அருளாய் மாறிவிடும். அப்ப ஆன்மா ஆணவத்தில் நின்று நீங்கின பொழுது திரோதான சக்தி அருட்சக்தியாய் மாறிவிடுகிறது. அதுபோல மாயை முதலியனவும் அருளாய் மாறிவிடும். எப்படி இந்த திரோதான சக்தி மாறுதோ அதுபோல அந்த மாயையும் அருளாக மாறிவிடும் என்று சொல்லினான். ஆன்மா மலத்திற் பிணிப்புண்டு பசு என பெயர் பெற்று நின்ற பொழுது மாயை முதலியன பாசம் என பெயர் பெற்று மலமாய் நிற்கும். அப்ப என்ன சொல்லினாம்? ஆன்மா மலத்தில பிணிப்புண்டு, அதோட தானே சேர்ந்து இருக்குது. அப்பதான் அதுக்கு பசு என பெயர் பெற்று நின்ற பொழுது, அப்ப அதுக்கு பசு என்ற பெயர். ஒவ்வொரு எல்லாமே ஒத்த சொல்லு ஒன்றுதான், ஆன்மா, பசு, உயிர், பிரான். ஆனா ஒவ்வொரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. நான் முதலும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், பாருங்க. அப்ப ஆன்மா மலத்திற் பிணிப்புண்டு பசு என பெயர் பெற்று நின்ற பொழுது, எப்ப அதுக்கு பெயர் வருது? மலத்தோட சேர்ந்திருக்கேக்க, பிணிப்பண்டா கட்டுப்பட்டு அதோட கட்டுண்டு இருக்கேக்க, அதோட சேர்ந்திருக்கும் பொழுதுதான் பசு என்ற பெயர் பெற்று நின்ற பொழுது
மாயை முதலியன பாசமென பெயர் பெற்று மலமாய் நிற்கும். அப்ப மாயை முதலியனவும் பாசமென பெயர் பெற்று மலமாய் நிற்கும். நாங்க பதி பசு பாசம் என்றுதான் முப்பொருள்கள் பார்த்தோம். ஆன்மா பசு என்னும் பெயர் நீங்கி அருளோடு கூடி நின்ற பொழுது மாயை முதலியனவும் பாசம் என்னும் பெயர் நீங்கி அருளேயாய் நிற்கும். அப்ப ஆன்மா பசு என்ற பெயர் நீங்கி அருளோடு கூடி நிற்கும் பொழுது மாயை முதலியனவும் பாசம் என்னும் பெயர் நீங்கி, அதுவும் பாசம் என்ற பெயர் போய் அருளேயாய் நிற்கும். ஆன்மாவை அதுக்குத்தான் நாங்க சொல்லினோம், ஆன்ம நின்ற நிலைக்கேற்பவே நிற்கும். என்ன? இந்த மாயை, அதன் காரியமாகிய மாயேயம் கன்மம் துரோதான சக்தி என்றெல்லாம் சொல்லிச்சினமே, அதுதான். ஆன்மாவை ஆணவ இருள் பற்றி இருந்த காலத்தில் மாயை கன்மம் மாயேயங்களையும் அவ்விருள் பற்றி இருக்கும். அப்ப ஆன்மாவை ஆணவ இருள் பற்றி இருக்குது. ஆணவத்தான் முதல் பற்றினது. அப்ப ஆணவ இருள் பற்றி இருந்த காலத்துல மாயை கன்மம் மாயேயங்களையும் அவ்விருள் பற்றி இருக்கும். அப்ப அந்த காலத்துல ஆன்மாவை பற்றி ஆணவமலம், ஆன்மாவை ஆணவம் பலம், ஆணவ இருள் பற்றி இருந்த காலத்துல மாயை கன்மம் மாயேயங்களையும் அவ்விருள் பற்றி இருக்கும். அந்த ஆணவ இருளைத்தான் சொல்லப்படுது. அதுவும் இதுகளை பற்றி இருக்கும். அதனால் மாயை முதலியவை இருளாய் நிற்கும். மாய முதலியவை என்றா அங்க கன்மம் அதுகளையும் சேர்த்து. ஏன் அது இருளா நிற்குதுண்டா, இந்த ஆணவ மலம் பற்றி இருக்கிற, ஆணவ இருள் பற்றி இருக்கிற காலம். ஆன்மாவை ஆணவம் பற்றாது நீங்கிய முத்தி காலத்தில் மாயை முதலியவற்றையும் ஆணவம் பற்றாது. அப்ப ஆன்மாவை ஆணவம் பற்றாமல் இருக்குந்தான் எப்ப? முத்தி காலத்துல ஆன்மா தூயதாக இருக்கும், எந்த ஒரு மலமும் இருக்காது. அப்படி பற்றாத காலத்துல பற்றி நீங்கி, ஆன்மாவை ஆணவம் பற்றாது நீங்கிய முத்தி காலத்துல ஆணவம் இல்லாமல் பற்றாது நீங்கியிடும். அப்ப மாயை முதலியவற்றையும் ஆணவம் பற்றாது. அப்ப ஆன்மாவை பற்றாம இருக்க மாயை முதலியவற்றையும் ஆணவம் பற்றாது. அதனால் மாயை முதலியவை ஒளியாய் நிற்கும் என அறிதல் வேண்டும். அப்ப மாயை முதலியவை எப்படி இருக்குமா? ஒளியாய் நிற்கும் என அறிதல் வேண்டும். அப்ப இந்த ஆணவம் இத பற்றாம இருக்கு, ஆன்மாவை பற்றாம இருக்குதல்லோ, அப்ப மாயை முதலியவற்றையும் பற்றாமல் இருக்கும். அப்ப இந்த மாயை முதலியவை என்ன செய்யும் என்றா ஒளியாய் நிற்கும் என அறிதல் வேண்டும். எனவே ஆணவம் நீங்கிய முத்தி நிலையில் அம்முத்தரின் உடம்பு மலமாய் விளங்கிய தன்மை நீங்கி திருவருள் விளக்கத்தினால் அருளுடம்பாய் நிற்கும் என்பது பொருளாகும். அப்ப என்ன சொல்லினா, ஆணவன் நீங்கிய முத்தி நிலையில அந்த முத்தரின் உடம்பு, அவற்ற உடம்பு, அந்த முத்தரின் உடம்பு மலமாய் விளங்கிய தன்மை நீங்கி, மலத்தோட தானே இருந்தது, அந்த தன்மை நீங்கி திருவருள் விளக்கத்தினால், திருவருள்லானே அங்க சேருது, அப்ப திருவருள் விளக்கத்தினால் அருளுடம்பாய் நிற்கும் என்பது புலனாகும். அப்ப அங்க அருளுடம்பாக நிற்கும். அவ்வருளுடம்பே முத்தி நிலையில் இறை இன்பத்தை நுகர்தற்கு துணையாய் நிற்பது. அப்ப அந்த அருளுடம்பு தான் முத்தி நிலையில இறை இன்பத்தை நுகர்தற்கு துணையாய் நிற்பது. அப்ப இப்ப எங்களுக்கு இந்த உலகியல்ல நாங்கள் உலக பொருட்களை நுகர்றதுக்கு இந்த உடம்பு, இது ஊனுடம்பு, இந்த ஊனுடம்பு தான் உலக பொருட்களை நுகருது. அப்ப அதுதான் நாங்க கேட்டவை, பேரின்ப நுகர்ச்சிய இதன்றதுக்கு எப்படி இந்த உடம்பு உதவி செய்யும்னா அங்க அருளுடம்பாக இருக்கும். பேரின்பத்தை நுகரேக்க அது அருள் உடம்பாக மாறிவிடும். இங்க பாருங்க, அருளுடம்பே முத்தி நிலையில் இறை இன்பத்தை நுகர்தற்கு துணையாய் நிற்பது. அப்ப பேரின்பத்தை இறை இன்பத்தை நுகர்தற்கு துணையாய் நிற்பது இது அருளுடம்பு, இந்த உடம்பு இல்லை.
இது கருதியே ஆசிரியர் மற்றதுவே வா ஆகிய அருளே ஆசில் உருவமுமாம் அங்கு என்றார். அங்கு என்பது முத்தி நிலையை குறிக்கும். அப்ப இதுதான் இந்த பொருள். இதுக்கு விளக்கம் சொல்ல இத பொருளை முழுக்கலுமா என்ன சொல்லினோம்டா, முத்தி பஞ்சாட்சரத்தில் வகாரமாகிய திருவருள் சிகாரமாகிய சிவத்தை காட்டி யகாரமாகிய ஆன்மாவை வீட்டின்பத்தில் இருத்தும். இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் என்னென்ன செய்யுது? ஆன்மாவை வீட்டின்பத்தில் இருத்துது. எது? திருவருள். வகாரமாகிய முத்தி பஞ்சாக்கரத்துல வகாரமாகிய திருவருள் சிகாரமாகிய சிவத்தை காட்டி யகாரமாகிய ஆன்மாவை வீட்டின்பத்தில் இருத்தும். மேலும் அந்த திருவருளே அம்முத்தி நிலையில் ஆன்மாவிற்கு குற்றமற்ற உடம்பாயும் நிற்கும். இப்ப எங்களுக்கு இருக்கிறது இந்த ஊனுடம்பு. திருவருள்தான் முத்தி காலத்துல ஆன்மாவுக்கு குற்றமற்ற உடம்பாய் நிற்கும். இது திருவருள்தான் முத்தி நிலையில ஆன்மாவுக்கு குற்றமற்ற உடம்பாய் நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப சொற்பொருளை பார்ப்போம். வா என்றது சிவாய என்னும் முத்தி பஞ்சாக்கரத்தில் வகாரமாகிய திருவருள். அப்ப சிவாய என்ற அந்த பிரக்கெட்டுக்கு போட்டிருக்கிற முத்தி பஞ்சாக்கரம் தானே. அப்ப வா என்று சொல்றது வகாரமாகிய திருவருள். சி அருளி என்றா சிகாரமாகிய சிவத்தை அடையும்படி செய்து, யவ்வை யகாரமாகிய ஆன்மாவை வாழ்விக்கும் பேரின்ப பெருவாழ்வில் இருத்தும். மற்ற அதுவே மேலும் அந்த திருவருளே அங்கு அம்முத்தி நிலையில் ஆசியில் குற்றமற்ற இருக்கின்ற ஆன்மாவிற்கு உருவமும் ஆம் உடம்பாயும் நிற்கும். இது அங்க திருவருள்லாம் நீ உடம்பாய் நிற்க, அதுதான் உருவமும் ஆம் என்றா உடம்பாயும் நிற்கும். அப்ப இதுதான் 88வது என்ற குறள் என்ற விளக்கம் சொல்லியிருக்கணும். எப்படி இருக்கும் என்றத 89வது குறளை நாங்கள் நாளைக்கு பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி. இனி உங்களோட கேள்வி பதில்களை கேட்கலாம்.